கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 2ஆம் தேதியாகிய இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான சகல ஒத்தாசைகளையும் அருளி செய்வாராக. இன்றைக்கான மன்னா நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 22வது வசனம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். அருமையான வசனம். மனைவியை கண்டடைகிறவன், அதாவது மனைவியாகிய நல்ல ஒரு பெண்ணை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். எந்த நன்மையான ஈவும் நம்ம பார்க்குறோம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. ஆம், ஒரு நல்ல மனைவி அமைவது தேவனுடைய ஈவு, கர்த்தர் அருளுகின்ற ஈவு. நல்ல ஒரு மனைவியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன் நன்மையானதை கண்டடைகின்றான். அப்போது மனைவியாகிய ஒரு பெண் எப்படி இருக்கணும்? கர்த்தர் தருகின்ற நன்மையான ஈவாக இருக்க வேண்டும். கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ மனைவியை கண்டடைந்த பின்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றால், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? திருமணம் ஆவதற்கு முன்பதாக இருந்த நிலையை விட திருமணம் ஆன பின்பு ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு பொறுப்பு ஸ்தானம் கிடைப்பதோடு கர்த்தரிடத்திலிருந்து தயை பெற்றுக்கொள்கிறான். இப்போ இதுவரைக்கும் கிடைக்காத தயவு திருமணமான பின்பு மனைவி என்கிறவள் வந்த உடனே கர்த்தரிடத்திலிருந்து தயை பெற்று கொடுக்கிறாள். உன் முகத்தை பார்த்து இறங்கினேன் என்று சொல்வது போல, அப்போது மனைவியாகிய ஒரு பெண் தன் கணவருக்காக ஜெபம் பண்ணுவதிலும் கிருபையை பெற்றுக்கொள்வதிலும் தயையை பெற்று தருவதிலும் தேவ சமூகத்திலே நிற்கும் பொழுது ஒரு கணவன் தேவ சமூகத்திலிருந்து கிருபையையும் தயவையும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடிகின்றது. நம்ம வேதத்தில் மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, மோசே எகிப்தின் பார்வோனுடைய குமாரத்திக்கு வளர்ப்பு மகனாக இருந்தார். 40 ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையிலே வளர்ந்து வந்தார். ஆனால் அந்த பார்வோனின் குமாரத்தை நினைத்திருந்தால் தன்னுடைய வளர்ப்பு மகனாகி அந்த மோசேக்கு நல்ல ஒரு பெண்ணை, எகிப்தில் நல்ல அழகுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து நல்ல வெகு விமரிசையாக, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்றால் அவ்வளவு விமரிசையாக திருமணம் செய்து கொடுத்திருக்க முடியும். ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை போலும் பார்வோனுடைய குமாரத்தை மோசேக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை. மோசே பின்பு வனாந்தரத்தில் ஓடி போய் இருக்கும் பொழுது அங்கு இருக்கிற மீதியான் தேசத்து ஆசாரியனின் குமாரத்திகளில் ஒருத்தியை அவன் திருமணம் செய்வதை நம்ம பார்க்கின்றோம். பாருங்களேன், அப்போது எகிப்து தேசத்தில் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு பெண்ணை மோசேக்கு கொடுக்காமல் மீதியான் தேசத்தில் ஆசாரியனாய் ரெகுவேலுக்கு 7 குமாரத்திகள் இருந்தாங்க. அதில் ஒரு பெண்ணை மோசே திருமணம் செய்து கொண்டதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ பாருங்களேன், ஆசாரியன் என்றால் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையாக தான் அந்த நாட்களிலே இருந்திருக்க வேண்டும். ராஜ குடும்பம் போல, பார்வோனுடைய குடும்பம் போல இருந்திருக்க முடியாது. அவனுடைய குமாரத்திகள் 7 பேரும் பாருங்களேன் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போது அந்த பெண்கள் கஷ்டப்பட்டு வெயிலில் வனாந்தரத்தில் தங்களுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை அவங்க வாழலை. பகலெல்லாம் போய் வனாந்தரத்தில் தன் தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர்கள் நல்ல உழைக்கிற பெண்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ மோசேயின் மனைவி சிப்போரால் ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். ஆசாரியனுடைய மகள் என்றதினாலே அவள் தேவ பக்தியோடு இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை எகிப்தில் உள்ள பெண்களோ கண்களுக்கு அழகுள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவனோ மோசேக்கு வைத்திருந்த ஏற்ற துணை மீதியான் தேசத்தில் உள்ள ஒரு எளிமையான குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை தான் சிப்போராலை கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்போ இந்த நாட்களில் நம்ம பார்க்கிறபடி ஒரு திருமணம் என்ற உடனே பார்க்கும் பொழுது பார்வைக்கு அழகுள்ள நல்ல வசதி உள்ள எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லது, 3 பேர் 2 பேர் பெண்கள் இருக்கிற வீட்டில் இருந்து திருமணம் செய்யக்கூடாது, இப்படிலாம் பெரியவங்க பேசுகிறத ஒரு சிலர் பேசுவாங்க.
அப்படி அல்ல, தேவன் நாம் இருதயத்தை பார்க்கின்றார். அப்போது பார்வைக்கு அழகுள்ளவர்கள் அல்ல, இருதயத்தில் எளிமையான தாழ்மையுள்ளவர்கள். கர்த்தர் கொடுக்கிற நல்ல ஒரு பெண் எப்படி இருப்பாளாம், தன் கணவருக்கு கர்த்தரால் தயை கிடைக்கும்படி செய்கின்றாள் என்று பார்க்கின்றோம். அதான் குணசாலியான பெண். அவளுடைய கணவர் எப்படி இருக்கிறான், பேர் பெற்றவனாக இருக்கிறான் என்று நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். அப்போது உங்களுக்கு ஒருவேளை திருமணமான அன்பு சகோதரர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற மனைவி ஒரு நன்மையான ஈவு என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அன்பு சகோதரிகளே, திருமணமான சகோதரிகளே, கர்த்தர் உங்களை உங்கள் கணவருக்கு நன்மையான ஈவாக கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்கள் கணவருக்கு கர்த்தரிடத்திலிருந்து தயையை பெற்று கொடுக்கிற பெண்ணாக, எப்படி சிப்போரால் ஒரு நேரம் மோசேயை கர்த்தர் கொல்ல பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த சிப்போரால் தான் வனாந்தரத்தில் மோசேக்கு தேவனுக்கு நடுவில் தன் குமாரனுக்கு விருத்த சேதனம் செய்து, அப்போது தேவனுடைய கோபம் அப்படியே மறைந்து அது மாறி அப்படியே சிப்போராளின் முகத்தை பார்த்து அப்படியே இறக்க பாராட்டி போய்விடுகின்றார். அப்போது அந்த நேரத்தில் மோசையை தப்புவித்தது யார் யோசித்து பாருங்க. அப்போது கர்த்தரால் தயையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெண்மணியாக நீங்கள் உங்கள் கணவருக்கு இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, இதோ திருமணத்திற்கு காத்திருக்கின்ற அன்பு வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்க்கு ஆண்டவரை ஏற்ற துணையை நீர் அழகாய் நேர்த்தியாய் வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே, அதே போல திருமணமான சகோதரர்கள் தங்கள் மனைவி நன்மையான ஈவு, கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மையான ஈவு என்பதை அறிந்து அவர்களை அன்போடு நடத்த பண்ணுவீராக. அதே போல் அன்பு சகோதரிகளும் கூட உம்முடைய சமூகத்தில் தங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி தேவ தயவை பெற்றுக் கொடுக்கிற நல்ல ஒரு பாத்திரமாக இருப்பார்களாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.